வெல்கம் டு டெக் விக்கிஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசான் பேசிக்ஸோட எக்ஸாஸ்ட் ஃபேன் அது எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமேசான் பேசிக்ஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் அமேசானில் 1100 ப்ரைஸ் ரேஞ்சில் விற்கிறாங்க. அதோட அமேசான் லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கனால 1000 1100 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கலாம். ஆஃபர் முடிஞ்சுன்னா 1300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 9 இன்ச் எக்ஸாஸ்ட் ஃபேன். மேக்ஸிமம் கிச்சனில் இருக்க எக்ஸாஸ்ட் ஹோல் வந்து 9 இன்ச்சஸ் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறது நல்லது. கூடுதலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 12 இன்ச் எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கினா கரெக்டாக அது பொருந்தாது. ஓகே, எக்ஸாஸ்ட் ஃபேன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சமீர் எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படின்றத வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த சமீர் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பயங்கரமாக நாய்ஸ் வரும். அதோடு சேர்த்து அது அழுத்தமாகவும் சுற்றாது, லைட்டாக நின்றுக்கிறோம், லைட்டாக சுற்றி விட்டால் சுற்றும், அப்புறம் சுற்றி விட்டாலும் சுற்றாது, இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருந்துச்சு. அதுக்கு மாற்றாக தான் இப்போ வந்து அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீப் ரேட்டில் அதே மாதிரி பிராண்டடாக ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேன் வாங்கியிருக்கோம். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் மேனுவலாக தான் சுவிட்ச், மேனுவலாக கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. ஆனாலுமே யூசர் கைடு வந்து நல்லா பெருசாக புக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணோம்னா 55 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி நம்ம வந்து லாங் வேலேருந்து சீலிங் ஃபேன் ஒன்று போட்டிருந்தோம். அந்த சீலிங் ஃபேனோட கன்சியூமர் லெவல் வந்து வெறும் 50 வாட்ஸ். பிஎல்டிசி ஃபேன் கூட அந்த ஃபேன் கிடையாது. சாதாரண சீலிங் ஃபேனே இப்போ வந்து 50 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் சின்னதாக இருக்கிறது, இது 55 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஏற்கனவே நம்ம வாங்கின சமீர் எக்ஸாஸ்ட் ஃபேனோட டிசைன்லேயே ஆகட்டும், கலர்லேயே ஆகட்டும், சைஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயும் இது ஒத்து போகுது. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் 55 வாட்ஸ்ன்றப்ப கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஓடினா உங்களுக்கு வந்து 1 யூனிட் கரண்ட் வந்து செலவாகும். இப்போ கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். எக்ஸாஸ்ட் ஃபேனில் 9 இன்ச்சில் நான் வந்து பிளாஸ்டிக்கில் ஏதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குமா கிச்சனுக்கு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் வாங்கின ஒரு 6 இன்ச் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இப்போ வரைக்கும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக. ஸோ அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி அமையலை. அதான் திருப்பி வந்து இந்த மாடலுக்கே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 55 வாட்ஸுன்றக்கப்போ இது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இது கொஞ்சம் பிராண்டாக இருக்கிறனால இது நல்லா உழைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக், அந்த பில்ட் குவாலிட்டி, அதில் ஸ்டீல் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அமேசான் பேசிக்ஸ்லேருந்து வர்றது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் ஏதாவது இருக்குன்னு எதிர்பார்த்தேன். சமீர் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரியே தான் அப்படியே இருக்குது. ஹோட்டல் கிச்சனுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் தர மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச்சு உங்களுக்கு வாங்கினா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சைஸு, இது வந்து ஹோம் லெவலுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஃபேன் ரெக்கை நல்லா அழுத்தமாக இல்லாமல் நல்லா ஈஸியாகவே சுற்றி வருது. ஏதோ பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. வயரும் கொஞ்சம் நீளமாகவே கொடுத்துருக்காங்க. செவரோட உரசுற இடத்துல சேஃப்டி பண்ணுறதுக்காண்டி ரப்பர் ஃபீடிங் வேறு கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. சமீர் எக்ஸாஸ்ட் ஃபேனோட அந்த ஸ்டீல் நெட்டு வந்து இன்னும் செவரில் அடித்த மாதிரியே இருக்குது. அதில் தான் அதை நம்ம கழட்டி மாட்ட போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் 800 ரேஞ்சிலேருந்து எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்குது. அதோட குவாலிட்டி சரியாக இல்லாதனால தான் நம்ம கொஞ்சம் பிராண்டடாக போவோம் அப்படின்றனால இது போகிற மாதிரி இருக்குது. பிராண்டட்லேயே இதான் வந்து சீப்பஸ்ட்டாக இருந்தது. அமேசானில் அதோட பாடி வந்து துருப்பிடிக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஆர்பிஎம் வந்து 2600 ஆர்பிஎம். அதாவது அதிகபட்சமாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து 2600 தடவை அந்த பிளேட் சுற்றும். இதை எப்படி வயரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கையில் பார்க்கலாம். வயரிங் பண்ணுறது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இதில் புதுசாக ஒன்றும் இல்லை. இதில் மோட்டார்லேருந்து எந்தெந்த வயர் வரும், அதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத தான் உள்ளே கொடுத்துருக்காங்க.
ஏற்கனவே வாங்கின எக்ஸாஸ்ட் ஃபேனோட பாதி பாகம் வந்து செவர்லேயே மாட்டிருக்கு. அதை எப்படி அதோடு சேர்த்து இதை ஃபிட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் புதுசாக மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 ஸ்க்ரூ போட்டு செவரில் அப்படியே இறுக்கிடலாம். ஆனால் நான் ஸ்க்ரூ போடாமல் ஆணி போட்டு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட இந்த பகுதியை வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன் வாலில். ஸோ அதை கழட்டிட்டு திருப்பி மாட்டின இடமும் லூஸ் ஆகி போகும், மாட்டுறது இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ அமேசான் பேசிக்ஸ்லேருந்து மோட்டாரையும் அந்த ரெக்கையும் மட்டும் கழட்டி இதில் நான் மாட்ட போகிறேன். இது ஏறக்குறைய அந்த சைஸில் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபேன் ரெக்கைக்கு மேலே இருக்க நட்டு போல்ட்டை மட்டும் கழட்டிட்டு இந்த இதை கொண்டு போய் அப்படியே நம்ம ஏற்கனவே எக்ஸாஸ்ட் ஃபேனில் மாட்டியிருக்க இடத்துல போய் அப்படியே இதை மாட்டிடலாம். இப்போ ஃபேனோட ரெக்கையும் மோட்டரும் தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இப்போ அமேசான் பேசிக்கில் கீழே இருக்கிற நெட்டு மாதிரி இருக்க பகுதி தேவையில்லை, அது தூக்கி மேலே போட்டு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ரெக்கைக்கு முன்னாடி பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து புதுசாக இருக்குது. இதில் ஏற்கனவே செவரில் அடித்து வச்சுருக்க பகுதி இந்த பகுதி தான். இதுக்கான நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ டைப்பு எதுவுமே நம்மளுக்கு செவரில் அடிக்கிறது கொடுக்கல, நம்ம தான் வாங்கி வந்து வாசர் போட்டு செவரில் வச்சு இறுக்கிக்கிறணும். ஏற்கனவே அந்த செவரில் இது இருக்கிறனால ஃபேனோட மோட்டாரையும் ரெக்கையும் மட்டும் நம்ம போய் மாட்ட போகிறோம். வயரை ப்ளக் அவுட்டில் கொடுத்துட்டு ஃபேன் எப்படி கரெக்டாக சுற்றுதா அப்படின்றத கீழே வச்சு செக் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் இல்லாமல் சரி ஃபாஸ்ட்டாக சுற்றுது. கிட்டத்தட்ட 55 வாட்ஸுன்றப்ப ஃபஸ்ட்டு சமீர் பிராண்டில் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்த ப்ராப்ளம் அதில் சுத்தமாக வராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதோட ஃபோர்ஸே பயங்கரமாக இருக்குது, அந்த ஏர் ஃப்ளோவோட சவுண்டே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேன் ரெக்கர் லைட்டாக தட்டிச்சு, அதில் லைட்டாக தட்டி விட்டு கரெக்ட் பண்ணி 4 போல்ட்டையும் போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சுற்றுது. அந்த சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஏர் ஃப்ளோ சவுண்டு தான் அதிகமாக இருக்குது, நாய்ஸ் எதுவும் கிடையாது, ஏர் ஃப்ளோ சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 800 ரூபா ரேஞ்சில் ஒரு அன்பிராண்டட் எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அமேசான் பேசிக்ஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனோட அமேசான் லிங்க்கை மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டிவிஸ்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.